ஐபிஎல்லோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 43வது மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேட்சஸ் தான் இருக்குது. இப்போ எந்தெந்த டீம் பிளே ஆஃப்ஸ்க்கு வரப்போகிறாங்க, எந்த டீம் டாப் 2ல் முடிக்க போகிறாங்க, எந்த 5-6 டீம் டோர்னமெண்ட்டை விட்டு வெளில போகிறாங்கங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவே லைக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர் இந்த 3 டீமுமே 9 மேட்சஸ் ப்ளே பண்ணி 12 பாயிண்டில் இருக்காங்க. பிபிகேஎஸ் மட்டும் 8 மேட்ச் ப்ளே பண்ணி 13 பாயிண்டில் இருக்காங்க. கிட்டத்தட்ட டாப் 4 இது தான் ஃப்ரெண்ட்ஸ். 90% இது தான். இப்போ இந்த மேலே இருக்கிற 4 டீமில் ஏதோ ஒரு டீம் சொதப்புனாங்கன்னா ஜிடிக்கு ஒரு அவுட்ரேஜ் சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி சிஎஸ்கே, டிசி, கேகேஆர், எம்ஐ, எல்எஸ்டி எல்லாருமே டோர்னமெண்ட் விட்டு அவுட். நான் என்ன அவ்வளோ சீக்கிரமாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மை. ஏன்னா 5வது டீமுக்கும் 6வது டீமுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 5வது டீம் 10 பாயிண்ட்டு, 6வது டீம் 6 பாயிண்ட்டு. ஸோ இதை சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு ஐபிஎல் சீசன்லையுமே, அதாவது கடைசி ஒரு 10 வருஷமாக இவ்வளோ சீக்கிரமாக டாப் 4 டீம் முடிவு ஆகுனதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கடைசி மேட்ச் வரைக்கும் போகும். அதாவது கடைசி மேட்ச்சில் நெட் ரன் ரேட்டில் வின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில டீம்ஸ் வின் பண்ணால் பிளே ஆஃப் போகலாம் அப்படின்னு. ஆனால் இந்த வருஷம் இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. இது நம்ம எப்படி சொல்கிறதுனே தெரில. மேலே இருக்கிற டீம் நல்லா சூப்பராக விளாண்டுருக்காங்கன்னு சொல்கிறதா, இல்லை கீழே இருக்கிற டீம் ரொம்ப மட்டமாக விளாண்டுருக்காங்கன்னு சொல்கிறதாங்கிறது சுத்தமாக தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதுதான் உண்மை. இப்போ கிட்டத்தட்ட போட்டி என்னான்னு பார்த்தீங்கன்னா, டாப் 2 யார்? பிபிகேஎஸ், ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர். இதில் யார் வரப்போகிறா? வாங்க அதை தெளிவாக பார்க்கலாம். முதல்ல பிபிகேஎஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் 5 மேட்ச் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இன்னும் 6 மேட்சஸ் இருக்குது. ஜிடியோட எஸ்ஆர்ஹெச், டிசி, எம்ஐ, ஆர்சிபி, எல்எஸ்டி 6 மேட்ச் இருக்குது. இந்த 6 மேட்ச்சில் அவங்க ஒரு 2-3 மேட்ச் வின் பண்ணாலே அவங்க டாப் 2 கன்ஃபார்ம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிபிகேஎஸ் எந்த இடத்துல முடிப்பாங்க? 1-2ல் முடிப்பாங்களா? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ஆர்சிபி பக்கம் வந்தீங்கன்னா, ஆர்சிபிக்கு இன்னும் எல்எஸ்ஜி, எம்ஐ, கேகேஆர், எஸ்ஆர்ஹெச் மற்றும் பிபிகேஎஸோடு இருக்குது. அவங்களும் அதே தான். அவங்களும் இன்னொன்று 2-3 மேட்ச். இந்த 4 டீம்லேயுமே ஆர்சிபிக்கு தான் நல்ல நெட் ரன் ரேட்டு. அவங்களும் ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சா அவங்களும் டாப் 2ல் இடம் பிடிக்கிறது நல்ல சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு கேகேஆர், பிபிகேஎஸ், ஜிடி, ஆர்சிபி, சிஎஸ்கே மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு மேட்சஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கேகேஆர், சிஎஸ்கே இவங்க கூடலாம் வின் பண்ணாங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கும் டாப் 2ல் முடிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஆர்ஆர் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிசியோட இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேட்ச் நடந்துகிட்ருக்கு. அந்த மேட்ச்சில் ஆர்ஆர் தோக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் அவங்களுக்கு அதுக்கப்புறம் திருப்பி ஆர்ஆரோட ஒரு ஜிடியோட ஒரு மேட்ச் இருக்குது, டிசியோட ஒரு மேட்ச் இருக்குது. அதுக்கப்புறம் ஜிடி, எல்எஸ்ஜி, எம்ஐ இவங்களோட மேட்ச் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் எந்த 2 டீம் டாப் 2 முடிக்கிறாங்கன்னு. எந்த 2 டீம் டாப் 2 முடிப்பாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொன்று ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.